எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. அன்பு ஆண்மை நேயம் கொண்ட சான்றோர்களே, இன்று ஆன்மீக நூல்களை நல்லா படித்து பார்த்துட்டு ஒரு கருத்தை சொல்லணும். யாராவது மேடையில் பேசுறது, இல்லை ஒரு பஸ்ஸில் போகும்போது 2 பேர் ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது பேசிக்கிறது, இதை வச்சிடலாம் வள்ளலார் இப்படி ஆகிட்டார், வள்ளலார் அப்படி ஆகிட்டார், வள்ளலாரை அப்படி கொண்டுட்டாங்க, வள்ளலார் மனநோயாளி, இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிடுறீங்க. அது நியூஸில் வருது. அதை இந்த சன்மார்க்க சாதுக்கள் ரொம்ப மனம் நொந்து இவங்க அதுமாரி சொல்கிறாங்க. அதை நம்ம வன்மையாக கண்டிக்கணும், அதுக்கு மேடை போட்டு பேசணும், எப்படின்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆகிறாங்க. பெரியோரை பேணாதொழிகின் பெரியோரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு அவங்களாம் சான்றோர்கள். நல்லார் ஒருவர் உளரேர் அவர் பொருட் எல்லோர்க்கும் பெய்யும் மழை, பண்புடையார் பட்டுண்டு உலகம் மதுவின்றேல் மண்புக்குள் மாய்வது மண் அப்படிங்கிறார். இன்னைக்கு உலகம் எப்படி யாரால் இயங்குதுன்னா, உண்மையான சாதுக்கள், சான்றோர்கள், புனிதமானவர்கள், அப்படி உள்ளவங்களால தான் அந்த உலகம் இயங்குது. இது புரியாமல் இப்படிப்பட்ட சான்றோர்களுடைய மனம் வேதனை அடைகிற மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து அது போடுறீங்க. அதெல்லாம் உங்களுக்கே நல்லது கிடையாது. மந்திரம் ஓரில் துரைத்த மாதவர், சிந்தை நொந்திட தீமைகள் செய்தவர், மண்ணிலே பிறந்து 100 உறவு மாய்வார் மண்ணிலேங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஞானிகள் சொன்னதை பொய்யான வதந்திய பேசுனீங்கன்னா, பெரியோரை பேணாதொழியும் பெரியோரால் பேரா இடும்பை தரும். 100 பிறவி சோம்பேறிகளாகவும் நோயாளிகளாகவும் பிறந்து 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 துன்பம் அடைவீங்க இப்படின்னு சொல்கிறாங்க. திருமூலர் சொல்கிறார், அதே திருவள்ளுவர் சொல்கிறார், எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. உண்மையான ஒரு சாதுக்கள் இவங்கெல்லாம் இவங்களை பற்றி தவறாகவோ வதந்தியா பருப்பு சொல்கிறவங்க விளையாட்டு கூட அதுமாரி சொல்லாதீங்க. ஆவையும் பாவையும் மற்றற ஓரையும் தேவர்கள் போற்றுவர் திருவேடத்தாரையும் அப்படிங்கிறார். ஆவுன்னா பசு, பாவைன்னா பெண்கள், இவங்களெல்லாம் கேவலமாக பேசினாலே காவலன் காப்பா ஒழிவான மேவும் மறுமைக்கு மீளா நரகமே அப்படிங்கிறாங்க திருமந்திரம். இந்த ஆவுன்னா பசு, பாவைன்னா கற்புள்ள பெண்கள், இதுமாரி உள்ளவங்களை கேவலமாக அது எது பேசுகிறவங்க மறுபிரிவில் எண்ணில்லாத துன்பங்கள் படுவாங்க. மறுபிரிவை நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஆன்மீகம் அதெல்லாம் சொல்லலை. அடுத்த பிறவி உண்டு, பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறாங்க. நம்ம என்னைக்கு சொர்க்கம் அடையிறோமோ அது வரையும் கண்டிப்பாக பிறவி உண்டு. எல்லாம் அந்த ஞான நூல்களை நீங்கள் படித்து பார்த்துட்டு சொல்லணும். ஒரு பாட்டில் எப்படி வள்ளலார் மறைஞ்சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, ஈங்கு சிலர் உண்ணுகவென் என்னை அழைக்கின்றார், என்தோழி நான் அவருக்கு என் புகழ்வேன் அம்மா, ஓங்கு நிலா மண்டபத்தே என் கணவருடனே ஓட்டாத தெல்லமுதம் உண்டு பசி தீர்ந்தேன், தேன்குழலி இனி எனக்கு பசி வரல் எப்போது, செப்புகின்றேன் இது கேட்டு சிலுக்கிழைத்தல் வேண்டாம், ஏங்கலரை நீ அவருக்கு தெரிவிப்பாய் மற்றை, இருந்தவரும் விருந்தவரும் இனிதி புசித்திடவே அப்படிங்கிறாங்க. இப்போ வள்ளலார் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, வள்ளலாரை அங்கே உள்ளவங்க சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்போ எழுதுறாரு இந்த பாட்டு, நான் எனக்கு பசி கிடையாது, நான் சாப்பிடலாம் மாட்டேன், எனக்காக நீங்கள் காத்து இருக்காதீங்க, இருந்தவரும் விருந்தவரும் நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம மனிதர்கள் எப்படி இருப்பது அப்படின்னு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். சிலுக்கிழத்தல் வேண்டாம், சிலுக்குனா சந்தேகம். ஏங்களார நீ அவருக்கு தெரிவிப்பாய் மற்ற இருந்தவரும் விருந்தவரும் இனிதி புசித்திடவே. அப்போ பசி இல்லாத நிலையை எப்படி அடையிறாங்க? அப்போ அவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது, பலர் 100 கோடி பிறவி எடுத்து அதுக்கும் பிறகு பக்குவப்பட்டு அந்த ஆன்மா இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வரும். சொல்ல பயன்படுவார் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அவங்களாம் சான்றோர்கள். ஒன்று சொன்னாங்க அதை அப்படியே கடைபிடிப்பாங்க. நம்மளாட்டும் புலநடக்கம் இல்லாத, மன்னடக்கம் இல்லாத, ஆசையில் அல்லல் பட்டு இப்படிலாம் வாழ பிறவி கிடையாது அவங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களால சாப்பிடாமல் இருக்க முடியும். இந்த பஞ்சபூதங்களில் கிடைக்கிற இந்த காற்று நீர் நெருப்புலே எல்லாம் இருக்குது. அதை கொண்டு சாப்பிட்டு நம்மளாட்டும் சாப்பிட்டு இந்த மலம் கழிக்கிற அந்த இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய உடம்பு எப்படி மாறும் அப்படின்னாக்க அது இன்னும் நிறையா சொல்லலாம்.
அதனால் அவங்களுக்கு சோர்வு, அசதி, களைப்பு, இளைப்பு அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நம்ம கொஞ்சம் நேரம் போனாக்கா எங்களுக்கு உடம்பு அசதியாக இருக்குது, இந்த நோய் வர்றது, அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவங்க உடம்பு அடைஞ்சிடுது. அப்படிப்பட்டவங்களால தான் மறைய முடியும். அதெல்லாம் நம்ம நல்லா படித்து பாருங்கள். வாளுடன் வன்கணார் எல்லாம் இருக்குது, நூலுடன் நுண்ணறிவில்லா இருக்குது. ஒரு போர் வீரன், வீரம் இல்லாதவன் கோழை வாளை எடுத்து சண்டை பண்ண முடியுமா? அதேமாரி நுட்பமான அறிவில்லாதவங்க நூலை படித்து அதை புரிஞ்சிக்காமல் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு உளறிக்கிட்டு ஆன்மீகவாதிகளை அவங்களாம் இறைவனை நான் கண்டேன், நான் புணர்ந்தேன், நான் அது ஆனேன் அப்படிங்கிறார் ஒரு பாட்டில். கற்பூரம் மணக்கின்ற தினதுடம்பு முழுதும் கணவர் திரு மேனியிலே கலந்த மனம் அதுதான், இற்பூத மனம் போன்று மறைவதென்று கண்டாய், இயற்கை மனம் துரிய நிறை இறை வடிவத் துளதே, பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர், புண்ணியனார் திருவடியில் நன்னியவார் அதுவே, நற்பூதி அணிந்த திரு வடிவமுற்றும் தோழி, நான் கண்டேன், நான் புணர்ந்தேன், நான் அது ஆனேனே அப்படிங்கிறார். என் உடம்பு ஃபுல்லாக கற்பூரம் வாசம் வீசுது, கற்பூர வாசம் வீசும் பொற்பாம் திருமுகத்தின்னு ஒரு பாட்டில் வருவார். கணவர் திரு மேனியிலே கலந்த மனம் அதுதான். கணவர்னு யாரை சொல்கிறாரு? அந்த இயற்கையாக இருக்கிற இறைவனை சொல்கிறார். பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர், என்றும் மாறாத மனம், பொன் கலரில் ஒரு பூ நம்ம உள்ளத்தில் இருக்குது. பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர், புண்ணியனா திருவடியில் நன்னியவார் அதுவே, இறைவனுடைய திருவடியில் அது இருக்குது. இந்த பூ கொஞ்ச நேரம் வாசம் அடிக்கப்போம், அப்புறம் வதவிடும், அப்புறம் காஞ்சிடும். இப்படிப்பட்ட ஒரு பூவும் நம்ம உள்ளே இருக்குது அப்படிங்கிறத வெளியில் காட்டினாங்க. அப்படி தானே ஒழிய இந்த பூவை நம்ம சும்மா கடவுளுக்கு போட்டு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் சும்மா பொய்யான கடவுள் வழிபாடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தான் சில சீர்திருத்தவாதிகள் சொல்லிட்டாங்க, இது சமயம் அதெல்லாம் பொய்யின்னு. அந்த சான்றோர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முந்தையே பெரிய பெரிய ஞானிகள்லாம் 2000 வருஷத்துக்கு முந்தி இதை சொல்லிட்டாங்க. கல்யேன் மலரேன் கனிந்த அன்பே பூஜை என்று நல்லோர் சொல்லால் உன்னை நாடினேன் பராபரம்னு. அப்போ என்றைக்கும் அந்த மனம் வாசம் அந்த மாறாத கலர், இப்போ காலையில் நல்லா வாசமாக இருக்கும், அப்புறம் அந்த வாசம் போயிடும், அப்புறம் அந்த மலர்களுடைய அழகு எல்லாம் போயிடும். ஆனால் நம்ம உள்ளத்தில் இருக்கிற மலர் என்றும் அந்த நறுமணம் பொன் கலரு அப்படின்னு சொல்கிறார். பொற்பூவும் நறுமணமும் நற்பூதி அணிந்த திருவடிவமுற்றும் தோழி, நான் கண்டேன், நான் புணர்ந்தேன், நான் அது ஆனேனே. ரெண்டாவது ஃபஸ்ட்டு பசி இல்லை அப்படிங்கிறாரு. ரெண்டாவது என் உடம்பு ஃபுல்லாக கற்பூர வாசனை. கற்பூரம் ஒரு இடத்துல வச்சா அப்படியே கரைஞ்சிடும். அதுமாரி அவங்க உடம்பு கரைஞ்சி யாருக்கும் தெரியாத எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அதான் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு வள்ளலார்? இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கின்றோம், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம். இருக்கின்றேன் அப்படின்னு கூட சொல்லலை, இருக்கின்றோம். இருக்கின்றேன் அப்படின்னா ஒரு ஆணவத்தை குறிக்கும், நான் அப்படின்னு. அது கூட இல்லாத இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கின்றோம், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம் அப்படிங்கிறாங்க. அப்போ கடவுள் நிலை, கடவுள் என்ன இருக்கார்? கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கார். ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழையலோ அப்படின்னு. அப்போ எல்லா அந்த ஒரு வார்த்தை மேட்டுக்குப்பத்தில் புஸ்தகத்திலும் இருக்குது, மேட்டுக்குப்பத்தில் லாஸ்ட்டாக எழுதியிருக்கு. அவர் அந்த ரூம்லேயே இருக்காருன்னு போய் பார்த்துக்கிறாங்க, அவங்க ஏதாவது இருந்தால் போகிறாங்க. அது மாதிரி வள்ளலார் அடுத்த நிலை என்ன அடைஞ்சார் அப்படின்னா, அரசு வருகின்றதென்று அறைகின்றேன் நீதான், ஐயமுறையில் உற்றுக்கேள் அசையாது தோழி, முரசு சங்கு வீணை முதல் நாசி உயிர் தரிக, வீதி எங்கும் அருட்ஜோதி விளங்குவது காண்க. இப்போ இந்த இசைக்கருவி ஒவ்வொரு சாமிகிட்டையும் சரஸ்வதி வீணை, இந்த நாரதன் வீணை, சிவன் உடுக்கை, இப்படிப்பட்டு ஒரு சாமியும் ஒரு இசைக்கருவி. இந்த இசையெல்லாம் நம்ம உள்ளத்தில் கேட்கும், அந்த தான் நாத ஒளி. அதை அந்த 3வது கட்டம் அந்த அனுபவத்துக்கு போய் இதெல்லாம் அனுபவித்தேன் அப்படிங்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போனவங்களால தான் மறைய முடியும். அது தெரியாத நாம் மட்டும் எதுவும் சொல்லக்கூடாது. அடுத்தது குலமறியார் புலமறியார் அம்பலத்தே நடிக்கும் கூத்தாடி ஐயருக்கே மாலையிட்டாய் எனவும், புலமறியா போனியையும் புகழதியோ தோழி, பொலபொலவென் அளப்பதெல்லாம் போக விட்டு இதுகேள், அழகரியா திருக்கூத்தன் கணவர் புரியாரேர், அரண் அரியோர் அயன் முதலா ஐவர்களும் பிறரும், விலகரியா உயிர் பலவும் நீயும் இங்கே நின்று, மினுக்குவதும் குலுக்குவதும் வெளுத்துவிடும் காணே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயற்கையாக கடவுள் எல்லாத்தையும், இந்த உலகத்தை படைத்த கடவுள் எல்லாத்தையும் உருவாக்கினார். அவர் இடைவிடாத அந்த திருநடனம்,
திருநடம்ங்கிறது உலகத்தை உருவாக்கி காக்கிறது. இந்த அண்டங்கள் வந்து எவ்வளோ இருக்குது, எண்ணில் அடங்காத அண்டங்கள் இருக்குது. இந்த அண்டங்கள் ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிட்டா என்ன ஆகும், எல்லாமே அழிஞ்சிடும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் அந்தரத்தில் நிறுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் அந்த கடவுள். அப்பேற்பட்ட இறைவன் வந்து நிலை தெரியாத நீங்கள்லாம் எதையோ சொல்லிக்கிட்டு பெனாத்திக்கின்னு அதான் புல புலவென்று அளப்பதெல்லாம் போக விட்டு இதுகேள் அழகரியா திருக்கூத்தன் கணவர் புரியாறு விலகரியா உயிர் பலவும் நீனும் இங்கே நின்று மினுக்குவதும் குலுக்குவதும் வெளுத்து விடும். உங்கள் சாயம் ஃபுல்லாக வெளுத்துடும். உங்களுடைய வாழ்க்கை பூரா ஒரு செகண்டில் இந்த உலகமே எல்லாத்தையும் அழிச்சிடுவார் இறைவன், உண்மையான இறைவன். பாரோடு விண்ணும் படைத்த பண்பாளர். கல்லுண்டேன் என புகழ்ந்தார் கனக சபை நடுவே கண்டதுண்டு சிற்றபையில் உண்டதும் உண்டடினான் உள்ளுண்ட போது மயக் உற்றுடும் கல் அன்று உள்ள மயக் அனைத்தினையும் ஒழித்திடும் கல் அதுவே எள்ளுண்ட பல இடத்தில் இறக்கும் கல் அன்று என்றும் இரவா நிலையில் இருத்துங்கள் அதுவே அல்லுண்ட பலரும் என அடுத்தடுத்து உண்டால் அறிவி தரும் அவர்க்கு முங்கே நான் உண்ட கல்லே அப்படிங்கிறார். அதாவது கல் சாப்பிட்டதை பற்றி சொல்கிறார். கல் அப்படின்னா இந்த உலகியல் மரத்தில் இறக்கி குடிச்சிட்டு ஒரு விதமான போதை மயக்கத்தில் பேதமையில் வளர்றத சொல்லலை. இந்த கல் நம்ம உடம்புலேயே புலநடக்கத்தில் நம்ம உள்ளத்தில் ஒரு கல் இருக்குது. அதை சாப்பிடும்போது உள்ள மயக்க அனைத்தினையும் இந்த பேதமை அதெல்லாம் போய் ஒரு தெளிவான அறிவு, அருள் அனுபவம் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ வந்து பஞ்சாமிர்தம் இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி பஞ்சாமிர்தம், தீர்த்தம் இதெல்லாம் நம்ம உள்ளத்திலே புலநடக்கத்தால் உருவாகிறது. அப்படிப்பட்ட நிலைக்கு போகிறவங்க இவங்க. பல இடத்துல இறக்கிற கல் கிடையாது, என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல் அப்படிங்கிற இந்த கல், தீர்த்தம், அமிர்தம், பஞ்சாமிர்தம் இது எல்லாமே வந்து ஒன்றை குறிக்குது. அது வந்து நம்ம உடம்புலேயே சுரக்கும். அது எப்போ நம்ம உடம்புல சுரக்குது அப்படின்னாக்க இந்த புலநடக்கத்தால் அது சுரக்குது. அப்போ அவங்கெல்லாம் வந்து 100% அந்த புலநடக்கத்தை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க உடம்புல அது உருவாகுது. நாம் என்ன பண்ணுறோம், உலகியல் மக்கள் வந்து சிற்றின்பத்தில் வழியாக அந்த புலநடக்கம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறனால இதுக்கெல்லாம் வந்து புரியாது. அதை தெரியாத இவங்க வந்து வல்லாரப்படி எல்லாம் சாதாரண ஒரு மனிதன் மட்டும் எப்படி மறைஞ்சிட முடியும் அப்படிங்கிறத வச்சு கணக்கு போட்டுக்கிட்டு இப்படி வந்து அறியாமையிலையும் மூட நம்பிக்கை. அடுத்தது பொய்ப்பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் பொது நடம் கண்டு கழிக்கும் போது மடவாளர் மெய்ப்பிடித்தாய் வாழிய நீ சமரச சன்மார்க்கம் விளங்குக உலகத்திடையே விளங்குக என்றெனது கைப்பிடித்தார் நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன் கழித்திடுக இனி உனை கைவிடோம் என்று மைப்பிடித்த விழியுலகர் எல்லோரும் காண மாலையிட்டார் எந்தனுக்கு மாலை அணிந்தாரே அப்படிங்கிறார். பொய் பிடிச்சவங்க இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பொய்யை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. பொய் பிடிச்சவங்களுக்கு சாவு உண்டு. அவர் மெய்யை பிடிக்கிறார். பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் பொது நடம். இறைவனுடைய நடனம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது நம்ம உள்ளத்திலேயே இருக்கிற காட்சி தான். அது உள்ளத்தொருவனே உள்ளொரு ஜோதின்னு நிறைய சொல்லிட்டுருப்பாங்க. மெய் பிடித்தாய் வாழி. மெய்ன்னா என்ன, உயிர்கள் நேயம்தான் மெய். இதை தான் எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க. அப்போ அந்த உயிர்கள் நேயத்தை நம்ம கடைபிடிக்கும் பொழுது உண்மையான ஒரு மனிதனாக மாறுகின்றோம். உண்மையான ஒரு மனிதனுக்கு அழிவு இருக்காது. அப்போ இந்த உண்மையான மனிதர்களால் தான் உலகமே இயங்குது. அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, இந்த உண்மையான மனிதர்களை என்றும் அழியாத நிலையை அந்த வரத்தை கொடுக்கணும்னு இறைவனே ஆசைப்பட்டு முன் வரார். நாம் வந்து இறைவனை நேசிக்கிறதுக்கு முன்பு இறைவன் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிடுவார். இறைவன் நம்ம மேலே அன்பு ஆசையெல்லாம் வச்சு இப்படிப்பட்ட ஒரு சான்றோர் மனிதர்கள் இந்த உலகத்துக்கு தேவை அப்படிங்கிறத இறைவனே வந்து கொடுக்குற வரம் அது. அதை தான் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. அப்போ வந்து புகழுக்கு திருவள்ளுவர் தோன்றின் புகழோடுங்கிறாரு. புகழே வந்து தேவையில்லாத ஒன்று. மற்றவங்க நம்மளை புகழ வேணாம், நம்மளை யாரும் புகழணும்னா என்றும் அழியாத அந்த இறைவன் புகழணும் அப்படிங்கிறது நினைக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த பொய்யான திருவிழா, பொய்யான மதம், பொய்யான கலாச்சாரம், பொய்யான சடங்கு சம்பிரதாயம் இதே வந்து சாதாரண மனிதர்கள் கூட சேர்ந்து நாம் அழிஞ்சிடுறோம். அதுதான் உலகியல் சிறிதும் உளம்பிடி யாவகை அலைகள் பேரருளால் அரசது விளங்க அப்படிங்கிறார். அப்போ வந்து நம்ம உலகியல் வாழ்க்கையை அவர் வாழலை.
கையுற வீசி நடந்திட நானி கைகளை கட்டியே நடந்தேன் அப்படிங்கிறார். கையை வீசி கூட அவர் நடக்கலை. இதை வந்து திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அடங்காமை ஆறிரில் உய்த்திவிடும், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிரில் உய்த்திவிடும் அப்படிங்கிறார். அப்போ அந்த நடக்கும்போது கூட அந்த கையை வீசி நான் நடக்கலை, அந்த அடக்கம். அதனால் அப்புறம் வந்து அந்த ஆடை கூட பாருங்க, தூய்மையான அந்த வெள்ளை நிறம். வெண்மை வந்து மற்றதெல்லாம் சாயம் பூசினது. வெள்ளை நிற ஆடை தானாகவே ஒரு பருத்தி செடியிலேருந்து வரும்போது எப்படி வருது, வெள்ளையாக வருது. மற்ற சாயம் பூரா வெளுத்துடும், வெள்ளை எண்ணுக்கும் வெளுக்காது. அப்போ அந்த ஆடை கூட அவர் இயற்கையாக இருக்கிற அந்த நிறத்தை தான் தேர்ந்தெடுத்து அப்படி இருக்கார். அப்படிப்பட்ட வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி அவதூறாக நாம் பேசக்கூடாது என்பதை இந்த வீடியோ மூலம் மீண்டும் 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 உங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கின்றோம். மைப்பிடித்த விழிவுலகர் எல்லோரும் காண மாலையிட்டார் எந்தனுக்கு மாலை அணிந்தாரே அப்படிங்கிறார். மைனா இந்த உண்மை, வாய்மை, தூய்மை. அப்போ இந்த உண்மையான மனிதர்கள், அந்த அருள் அனுபவம் பெற்றவர்கள், இந்த அருள் நூல்களை எல்லாம் ஆராய்ந்து படித்து பார்த்தவர்களுக்கு வள்ளலார் மறைஞ்ச நிலை புரியும். அதை படித்து பார்க்காத அறகுறையாக கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு இந்த அருள்நூல்களை நெல்லா வாளுடன் வன்கனார் எல்லாருக்கும் நூலுடன் நுண்ணறிவில்லாருக்கு, இந்த நுட்பமான அறிவு. அடுத்தது கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், நீட்டோலை வாசியான் நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் அப்படிம்பாங்க ஔவையார். இந்த கவை கிவை அதெல்லாம் இருக்குன்னு மரமாக இருக்குது, அது கிடையாது மரம். உண்மையான அறிவு நுட்பமான நூல்களை அருள் நூல்களை படித்து தெரிஞ்சிக்காதவன் தான் மரம் அப்படிம்பாங்க. அடுத்தது நுண்மான் நுழைப்புறம் இல்லால் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று. எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி, நுட்பமான அறிவு இல்லைன்னா அவன் மண்பாண்டத்தில் செஞ்ச மனிதன். அழகு நிலையானது கிடையாது, அறிவு தான் அறிவுடையார் எல்லாம் உடையார். அப்போ அன்பாலே அறிவாலேங்கிறார். அறிவால் எந்த நிலையை அடைஞ்சாங்க அருளாளர்கள்? இப்போ வள்ளலார் மட்டும் கிடையாது, ஏன்னா நிறைய ஞானிகள் இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காத நம்ம தமிழராக இருந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டின் பெருமையை நம்ம மூஞ்சில் நாமளே சேரவாரி பூசிக்கிற மாதிரி இதை பண்ணிக்கிட்டு வரோம். நீங்கள் ஆன்மீகம் இன்னைக்கு கண்மூடி கொள்கைகள் இருக்குது. ஆன்மீகத்தில் நிறைய போலி ஆன்மீகம், பொய் ஆன்மீகம், பொய் புத்தலாட்டம் பண்ணுறவங்க இருக்காங்க. அதை தான் கண்டிங்க. அதெல்லாம் நாங்கள் வேணான்னு சொல்லல, அதுக்கு நாங்களும் கூட உறுதுணையாக இருக்கோம். அருமை சகோதரர்களே, இனிமேலாவது இந்த வள்ளலாரை பற்றி அவதூறாக நன்றாக அந்த அருள் நூல்களை படித்து பார்க்காமல் உங்கள் மனம் போன போக்கெல்லாம் வளராதீர்கள். இப்படி ஏதாவது வள்ளலாரை பற்றி பேசணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். திருக்குறள், திருமந்திரம், வள்ளலார் இவங்கெல்லாம் வந்து இந்த அருள் நூல்களை பற்றி என்ன இருக்குங்கிட்ட விவாதம் பண்ணுவோம். அதை விட்டுட்டு இதுமாரி நம்ம தமிழர்களாக இருந்துக்கின்னு நமது உண்மையான மெய் அருளாளர்களை இதுமாரி கேவலப்படுத்துறது கிடையாது நம்மளுடைய நோக்கம் என்பதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றோம். அடுத்தது திருமூலர் மற்ற ஞானிகள்லாம் எந்த நிலையை அடைஞ்சாங்கட்ட தொடர்ந்து தான் வரும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.